வேதாகமத்தில் மரங்கள் என்கின்ற இந்த தொடரில் பைபிளில் எந்தெந்த மரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, இதில் என்ன சிறப்பு, எதற்காக இவைகள் சொல்லப்பட்டது, இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும், இந்த மரங்கள் பின்னணியில் இருக்கும் ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் என்ன என்பதை பற்றி வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு பார்த்து வருகின்றோம். இந்த 6வது எபிசோடில் கர்வாலி மரம் பற்றியும், இது எதை குறிக்கின்றது, நமக்கு என்ன போதிக்கின்றது என்பது பற்றியும், சித்தி மரத்தை பற்றியும், இந்த சித்தி மரம் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரமும் உடன்படிக்கை பெட்டியும் இந்த மரத்தை வைத்து எப்படி செய்யப்பட்டது, இந்த சித்தி மரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன என்பது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நம் சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தனர். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் என்று ஆதியாகமம் 35:4 பார்க்கின்றோம். ஒரு நாள் கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்போது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கின்ற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்றார் என்று ஆதியாகமம் 35:1-2 பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்து யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழாக புதைத்து போட்டார் என்று பார்க்கின்றோம். இந்த வசனத்தில்தான் முதன்முறையாக கர்வாலி மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கர்வாலி மரம் என்பது சீனாய் மலைப்பகுதியில் இருக்கின்ற ஒரு சிறிய மரமாகும். இதற்கு நெருக்கமான வேர் இருக்கும், தரை முழுவதும் பரவி படர்ந்திருக்கும். இதனால் இந்த கர்வாலி மரத்திற்கு கீழாக எந்த ஒரு செடியும் வளர முடியாது. கர்த்தர் இந்த கர்வாலி மரத்தை எமோரியனுக்கு ஒப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்க முடியும். நான் உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டேன் என்று கூறுவதை ஆமோஸ் 2:9 பார்க்கின்றோம். இந்த கர்வாலி மரமானது சகல விக்கிரகங்களையும் அழித்து போடுகின்ற ஒரு இடம், விக்கிரக ஆராதனையை புதைத்து போடுகின்ற இடம். பொதுவாக விக்கிரக ஆராதனை என்பது அந்நிய தெய்வங்களையோ அல்லது சிலைகளை வழிபடுவதோ மட்டுமல்ல, நமது ஜீவனுள்ள தேவனை விட வேறு எதையாவது நாம் அதிகமாக நேசித்தால் அதுவும் விக்கிரக ஆராதனைக்கு சமம்தான். யாக்கோபின் இதயம் கவர்ந்த மனைவியாகிய ராகேல் விக்கிரக ஆராதனைக்காரியாக இருந்ததை பார்க்கின்றோம். பெத்தேலிலே அந்நிய தெய்வங்களை அகற்றித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை என்று அப்போது வந்தது. ஆனால் அவளோ அதை அகற்றாமல் தனது தகப்பனுடைய கண்களுக்கு அதை மறைக்கின்றாள். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றையும் மறைக்க முடியாது அல்லவா? இந்த கர்வாலி மரம் என்பது நம்முடைய இச்சைகளை புதைக்கின்ற இடம். ரெபேக்காளின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாக இருக்கின்ற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று ஆதியாகமம் 35:8 பார்க்கின்றோம். இப்படியாக இந்த கர்வாலி மரம் புதைக்கப்படுகின்ற, அடக்கம் பண்ணுகின்ற இடம். ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக வேண்டுமென்றால் பழையவைகளை களைந்து போட்டுவிட்டு அவைகளை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். நாம் மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டுவிட்ட பாவங்களை மீண்டும் மீண்டும் திருப்பி செய்யாமல் அவைகளை கர்வாலி மரத்திற்கு கீழாக அடக்கம் செய்துவிட வேண்டும், புதைத்து விட வேண்டும். கிறிஸ்துவினுடையவர்கள் அனைவரும் பாவ இச்சைகளை சிலுவையிலே அறைந்து அடக்கம் செய்துவிட வேண்டும். கிறிஸ்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்படுகின்றேன் என்று ஒப்புக் கொடுக்கின்றவர்கள்தான் அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையினால் உயிர் தெழுவார்கள். இந்த கர்வாலி மரம் பற்றி இன்னொரு வசனமும் இருக்கின்றது. இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டினார் என்று யோசுவா 24:26 பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக சித்தி மரம் பற்றி பார்க்கலாம். சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள்.
அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாக இருப்பதாக என்று யாத்திராகமம் 25:10 வருகின்றது. கர்த்தர் இஸ்ரவேலர்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்தபோது இஸ்ரவேலரோடு தான் தங்கியிருக்கும்படியாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் மோசையோடு கூறினார். முற்காலத்தில் பேழையை கொப்பேர் மரத்தினால் செய்ய வேண்டும் என்று நோவாவோடு சொன்னவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சகல பணிமுட்டுகளையும் சித்தி மரத்தினால் தான் செய்ய வேண்டும் என்று மோசேக்கு கட்டளையிடுகின்றார். இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும்? இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அர்த்தம் என்ன? இது எப்படி நமக்கு பொருந்துகின்றது என்று 3D வீடியோ காட்சிகளுடன் கூடிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பின்பாக பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக மனிதனுக்கு பயன்படும் பலவித மரங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயன்படும் மரங்களும் இருக்கின்றது. அதற்கடுத்து வந்த காலகட்டத்தில் தாவீதின் மகனாகிய சாலமோன் கட்டிய ஆலயத்தை கேதுரு மரத்தினாலும் தேவதாரு மரத்தினாலும் மச்சுப்பாவ வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக குறிப்பிட்ட ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதத்தில் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கின்றது. நாமும் கூட நமது வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வருகின்றவர்களாகவும் விளங்க வேண்டும். இப்படியாக இந்த சித்தி மரத்தினால் உடன்படிக்கை பெட்டி செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளை பிறந்தது. அதன் தண்டுகளை பொன் தகட்டினால் மூட வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கின்ற மேஜையையும் கூட சித்தி மரத்தினால் உண்டாக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதை யாத்திராகமம் 25, 10, 13, 23 வசனங்களிலும் 26, 15 வசனத்திலும் பார்க்க முடியும். இதற்காக இஸ்ரவேலர்கள் அனைவரும் சித்தி மரத்தை காணிக்கையாக கர்த்தருக்காக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதையும் கூட யாத்திராகமம் 25, 1 முதல் 5 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி இருந்தது? இதன் அர்த்தங்கள் என்ன? இப்போது இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கின்றதா? எங்கு இருக்கின்றது என்கின்ற ஆராய்ச்சி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பார்க்காதவர்கள் பின்பாக பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக இந்த சித்தி மரம் என்பது வனாந்தரத்தில் வளரக்கூடியது. அந்த பகுதிகளில் சித்தீம் பள்ளத்தாக்கு என்று ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. இந்த சித்தி மரங்கள் குறிப்பாக அந்த பள்ளத்தாக்கில் தான் அதிகமாக வளர்ந்ததாம். அதுபோக இந்த சித்தி மரம் வளர்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாத வனாந்தரத்தில் தான் வளரக்கூடியதாக இருந்தது. அதுபோக சித்தி மரம் உப்பு கடல் அருகேவும் இருந்தது. சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீல் உண்டாகும் கேணிகள் நிறைந்த இடத்தில்தான் இந்த மரங்கள் வளர்கின்றன என்று ஆதியாகமம் 14:10 வசனத்தில் பார்க்கின்றோம். இப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் இந்த சித்தி மரத்தை தேடி கண்டுபிடித்து அதை வெட்டி செதுக்கி கர்த்தருக்காக காணிக்கையாக கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. உற்சாகமாக கொடுக்கின்றவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கின்றார் என்று வாசிக்கின்றோம் அல்லவா? இதே போல கர்த்தரிடத்தில் 1000 நன்மைகளை பெறுகின்ற நாமும் கூட அவருக்கு உற்சாகமான மனதுடனும் அன்போடும் நன்றி நிறைந்த இருதயத்தோடும் காணிக்கை கொடுப்பது அவசியமாக இருக்கின்றதல்லவா? நமது கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது அதை அளந்து கொடுக்காமல் அள்ளி கொடுக்கின்றார். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவருக்கு காணிக்கைகளை மட்டுமல்ல, நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆம், நாம் கர்த்தருக்காக உபயோகப்பட வேண்டும். நம்முடைய நேரத்தையும் தாளந்துகளையும் கர்த்தருக்காக கொடுக்கும்போது, கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தர் நம்மை சித்தி மரமாக தம்முடைய மகிமையுள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிறுத்தி நம்மை மகிமைப்படுத்துவார். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், மலைகள் பாலாக ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சித்தீம் எனும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும் என்று யோவேல் 3:18 சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக எண்ணற்ற நன்மைகளை நமக்காக செய்த கர்த்தருக்காக நமது நேரத்தையும் தாளந்துகளையும் பயன்படுத்துவோம். இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகமத்தில் மரங்கள் என்கின்ற இந்த தொடரில் முதல் 5 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.